நான் இன்றைக்கி ரபடியும் ஜிலேபியும் பண்ண போகிறேன். ரபடி வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஜிலேபி பண்ண போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு நான் சொல்கிறேன். ஜிலேபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மைதா, ஜீனி, கலர் பவுடர் ரெட் கலர் வச்சுருக்கேன், ஏலக்காய், நெய் வச்சுருக்கேன், ஈனோ, எண்ணெய், தண்ணி, சாஃப்ரான். நான் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கப்பால் அரை கப்பு எடுத்திருக்கேன். இந்த அரை கப்பை ஜீனி அதை வந்து இதில் போட போகிறேன். போட்டுட்டு இதில் வந்து 1/3 கப்பு வாட்டர் தண்ணி அதை அதில் விட போகிறேன். ஏன்னா இது சிரப் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். நான் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் சஃப்ரான் போடுறேன். நான் அதில் குங்குமப்பூ, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் போடணும். அதில் இப்போ வந்து இந்த நல்ல ஜீனி வந்து நல்லா கலக்கணும், சர்க்கரையை கலக்கணும். ரெட் கலர் பவுடர் வச்சுருக்கேன், அதை வந்து நான் தண்ணியில் கலக்கி இப்போ கொஞ்சமாக அதை விட பண்ணேன், கலருக்காக விடுறேன். நான் பிசுக்குன்னு வராப்பில் இருக்கணும், அதுதான் அதோட பக்குவம். இப்போ வந்து ஆயிடுத்து. நான் வந்து மைதா மாவு அரை கப்பு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மைதா மாவு போடுறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன், அந்த நெய்யை போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஈனோ வந்து இந்த இதில் வந்து அரை கப்பு போடுறேன். அரை இதில் ஹாஃப் போடுறேன். நான் இப்போ வந்து எல்லாத்தையும் இந்த விஸ்கை வச்சு நல்லா கலக்கணும். இதில் விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து கலந்து கொஞ்சம் லூஸ் ஆக்கிக்கணும். ஆல்மோஸ்ட் தோசை மாவு பக்குவத்துக்கு வரணும். இது ஜிலேபிக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆகிடுத்து. இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்து அதில் வந்து எண்ணெய் விட போகிறேன். நான் அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ வந்து அதில் எண்ணெய் விட போகிறேன். எண்ணெய் விட்டாச்சு. அது எண்ணெய் வந்து காயட்டும். அப்புறம் நான் வந்து ஜிலேபி வந்து பண்ண போகிறேன். இந்த மாவு வந்து ரெடி ஆகிட்டு உங்கள்கிட்ட வந்து இந்த பைப்பிங் பேக் இருந்தால் அதில் வச்சு ஜிலேபி நீங்கள் பண்ணலாம். எங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இல்லை, அதனால் நான் அந்த ஜிப்லாக் கவர் எடுத்திருக்கேன். அந்த கவரில் வச்சு நான் இப்போ பண்ண போகிறேன். நான் ஜிப்லாக் கவரில் இந்த மாவை விட்டாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஜிலேபி பிழிய போகிறேன். மாவு வந்து விட்டாச்சு. இது வந்து நல்லா டைட்டாக கட்டுறதுக்காக நான் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஈஸியாக ஜிலேபி பண்ண முடியும். இப்போ வந்து இந்த ஜிலேபி வந்து நான் பிழிய போகிறேன். நான் இதில் வந்து ஓட்டை இதில் வந்து எட்ஜில் வந்து கொஞ்சமாக சின்னதாக ஓட்டை போட்டுட்டு இப்போ நான் ஜாங்கிரி வந்து பிழிய போகிறேன். நல்லா கொஞ்சம் முறுமுறுன்னு ஆனதுக்கப்புறம் அதை எடுக்கணும். அதை நான் வந்து இப்போ ஜிலேபி பண்ணியிருக்கேன். இந்த சிரப்பில் வந்து நான் ஒன்றா போடுறேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் சுமாராக வந்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி பார்த்தோன்னா நல்லா வரும். அது இதை வந்து கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நான் பிளேட்டில் வச்சு நான் காமிக்கிறேன். நான் வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ரபடி பண்ண போகிறேன். அது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறது நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சக்கரவள்ளி கிழங்கு, வெல்லம், கொஞ்சம் நெய், முந்திரி பருப்பு, ஏலக்காய் பவுடர், குங்குமப்பூ, வாட்டர். சக்கரவள்ளி கிழங்கு அலம்பி வச்சுருக்கேன். அந்த தோலை உரிச்சிட்டு சின்னதாக கட் பண்ணி வைக்கணும். கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நான் வந்து மிக்ஸி பவுலில் வந்து நான் இப்போ போடுறேன். வந்து முந்திரி பருப்பை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் தண்ணி இல்லாமல் அதை எடுத்து அதையும் வந்து இதோட போடுறேன், சக்கரவள்ளி கிழங்கோட போடுறேன். இப்போ வந்து மிக்சியில் வந்து இதை வந்து அரைக்க போகிறேன். வந்து அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து நான் வந்து முந்திரி பருப்பும்
அடுப்பில் வந்து கடாய் வச்சாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவும் முந்திரி பருப்பும் அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நான் இதில் போட போகிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை அலம்பி விடுறேன். இப்போ கலக்கிக்கணும். நல்லா கலக்கிட்டு நான் இப்போ வந்து வெல்லம் பவுடர் வச்சுருக்கேன். அந்த பவுடர் இது வெல்லத்தை போட போகிறேன். போட்டுட்டு அதையும் நல்லா கலக்கணும். கொஞ்சம் குங்குமப்பூ போடுறேன். ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணணும். ஜிலேபியும் ஸ்வீட் பொட்டேட்டோட ரபடியும் ரெடி ஆகிட்டு நான் வந்து இப்போ பிளேட்டில் வச்சுருக்கேன். இதை வந்து நான் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ காமிக்கிறேன். நல்லா கிறிஸ்பாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. டாட்டா பை பை. உங்களுக்கு இதை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா பை பை.